வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2023 இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிறக்கப் போகும் இந்த புது வருடம் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும், உடல் ஆரோக்கியத்தையும், சந்தோஷத்தையும், மன நிம்மதியும் கொடுக்குமாறு அந்த இயற்கை எண்ணெயை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு ஸ்மால் டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ இயர் அப்படின்னாவே, புத்தாண்டு வருடம்னாவே எல்லாத்துக்கும் என்னென்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் தான். அதாவது என்னென்னா உறுதிமொழிகள் எல்லாருமே நியூ இயரில் பலவிதமான உறுதிமொழியை எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த விதமான உறுதிமொழியும் எடுக்க வேண்டாங்க. என்னடா இது திடீர்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்க்குறீங்களா? என்ன காரணம்னா, நம்ம உறுதிமொழியை பெருசாக லைஃப் டைம் கோலை நம்ம ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். ஃபார் உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெரிய கோலை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. எல்லா கோல்ஸ் எப்போவுமே அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலராக தான் முடியும். நீங்களே நினச்சி பாருங்களேன், இப்போ போன வருஷம் 2022 பிறக்கும் பொழுது நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்க. இப்போ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மேக்ஸிமம் சிலருக்கு அது நல்லா நடந்திருக்கலாம், அது சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பலருக்கு, மெஜாரிட்டி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக ஃபெயிலரில் தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பெரிய கோலை செட் பண்ணி அதை உறுதியாக நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற முடியாது தான் ஒரு காரணம். அதனால தான் அந்த விஷயம் ஒரு ஃபெயிலரில் முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருப்பீங்க. அல்லது உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் ஒரு 15 கிலோ நான் குறைப்பேன் இந்த வருஷத்தில் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய நீங்கள் ஒரு 15 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. உங்கள் உடலில் உங்கள் வெயிட் 15 கிலோ குறைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல ஒரு வாரம் 2 வாரம் அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. அல்லது ஒரு மாதமே ட்ரை பண்ணுவீங்க. ஒரு மாதம் ட்ரை பண்ணோன்னே நிறைய பேருக்கு அந்த ஒரு மாதத்துலேயே எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. அந்த ரிசல்ட் கிடைக்காதப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதில் ஃபெடப் ஆயிடுவாங்க. நம்ம விரக்தி அடைந்து விடுவார்கள். ஒரு ஃபெடப் ஆயிடுவாங்க. இதில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும், ஒரு மாதம் நான் டயட் ஃபாலோ பண்ணேன், அல்லது ஒரு மாதம் வாக்கிங் போனேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணினேன், பட் ஸ்டில் நான் எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னால் நிறைவேற்ற முடியல, அந்தளவுக்கு உடல் எடை குறையலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு விரக்தியாக மாறிவிடும். மாதிரி உறுதிமொழி பெரிய உறுதிமொழியை எடுத்துக்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை உங்கள் வாழ்க்கையில் செட் பண்ணுங்கள். தினசரி ஒரு உறுதிமொழி விடுங்க. அதாவது நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே தினசரி, இப்போ உடல் எடையை குறைக்கணும்னா, இன்றைக்கி நான் ஒரு 5000 ஸ்டெப்பு நடப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். அந்த 5000 ஒரு 6000 ஆகட்டும், அல்லது 6000 7000 ஆகட்டும். அது ஒரு மாதம் ஆகிறதுக்குள்ளேயே நான் 10000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நடைமுறைக்கு, உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட முடியும். முதல்ல ஒரு 2000 ஸ்டெப்லேருந்து தொடங்குறீங்க. அது ஒரு மாத காலத்தில் நீங்கள் 10000 ஸ்டெப்பை கொண்டு வந்துடுவீங்க. 10000 ஸ்டெப்பை நீங்கள் கண்டினியூ ஒரு வருஷம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு கிராஜுவலாகவே ஒரு 3 மாத டைம்லேயே உங்கள் உடல் அதுக்கு நல்லா ஒத்துழைக்கும். அதுக்கு க்ளீனாக உங்களுக்கு குறைந்து கொண்டே வர்றது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதான் பெரிய, அது எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் இதற்குண்டான தினசரி ஒரு உறுதிமொழி எடுங்க. தினசரி உறுதிமொழியில் அது உங்களுடைய வெல்த்தாக இருக்கலாம், ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், அல்லது ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் அதை யோசித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை உண்மையிலேயே நீங்கள் சாதிச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த நியூ இயரில் கண்டிப்பாக போன வருஷத்துக்கு கிராட்டிடியூடாக இருங்க. நம்ம உயிர் உடலில் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ட். வி ஆர் பிளஸ்ட். நம்ம என்னெல்லாம் கிடச்சிருக்குது, இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்குதோ அதுக்கு எல்லாமே ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருங்க. நன்றி கூறுங்கள் தினசரி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நன்றி கூறுவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த நன்றி கூறுதலை கைவிடாமல் கிராட்டிடியூடாக இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறுங்க. ஒரு அன்பு செலுத்துங்கள். முடிந்த அளவுக்கு எல்லா உயிர்களிடத்தும் ஒரு அன்பாக இருங்கள். பிறக்கப் போகும் 2023 ஒரு சிறந்த ஒரு நல்ல வருடமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.